அதே மாதிரி இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கை கால் அடிப்பட்டதுனால ஐசியூல இருந்த இந்த கார்த்தி வந்து உள்ளவே இருக்கும் இல்லையா, ஜிஹெச்லயே வந்து சிறைவாசிகள் பிரிவுன்னு இருக்கும் இல்லையா, அங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் 2 நாள்ல அவரும் வந்து கோயம்புத்தூர் லைக் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுருவார் அப்படின்னும், ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் அவருக்கும் லைக் ஜுடிஷியல் கஸ்டடி. இதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து அவங்க ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் லைக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இது பண்ணும்போது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணையானது நடத்தப்படும். இதுதான் லைக் நமக்கு காவல்துறை தரப்புல இருந்து இந்த மாதிரி அபிஷியலா வந்த ஒரு விஷயம். பிளஸ் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா, போஸ்ட்மார்ட்டமோட முதல் அறிக்கையில இது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒண்ணு பக்கம். இது அப்படியே இருக்கும் போது தான் அவங்க அம்மாவோட பிரஸ் மீட் ஒரு பக்கம் இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதலே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, இந்த காவல்துறை விஷயத்தையும் காவல்துறையினர் மறுத்திருக்காங்க. அதாவது லைக் மாத்தி சொன்னது அப்படிங்கறது அவங்க ரூமர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து கிட்ட வந்து இப்ப பேசின ஒரு இதுல வந்து நம்ம ஒரு ஜிஸ்டா எடுத்தோம் அப்படின்னா 3 விஷயம் கேட்கப்படுது. ஒண்ணு வந்துட்டு அதாவது குழந்தையுடைய உடலை எடுத்துட்டு போகும்போது எங்கிட்டே சொல்லலைன்னு சொன்ன ஒரு விஷயம். ஓகே, எங்கிட்டே சொல்லலை, அம்மாவோட கன்சென்ட்டே வாங்கலை, பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியாம குழந்தைய கொண்டு போய் எரிச்சுட்டாங்க, குழந்தைய புதைச்சிருந்தா தான் நம்ம 4 பேர் ஏதாவது வேணும்னா நம்ம திரும்ப குற்றத்தை நிரூபிக்க வந்து நம்ம அது குழந்தையோட உடலை எடுத்து மறு உடல் கூறாய்வோ இல்லை சயின்டிஃபிக்கா ஏதாவது தேவைன்னா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமான விஷயம். ஒண்ணு. 2வது ஒரு கேள்வி அங்க பிரஸ் கிட்ட இருந்து கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க அப்ப மது போதையில இருந்தீங்களான்னு கேட்கப்பட்டது. ஓகே, அதாவது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து போட்டோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், இல்லை என் கணவருக்கு மது பழக்கம் இருக்கு, அவர் கூல்ட்ரிங்க்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே, அதை வந்து நான் ஒரு இதுதான் குடித்தேன், ஒரு வாய் குடிச்சிட்டு நான் 2 to 3 hours மயக்கத்துல போயிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் என் கணவர் வந்து என்னை எழுப்பினாரு, அதுக்கப்புறம் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம், சேர்ந்து தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, சேர்ந்து தேடும் போது எனக்கு வந்து இதுல அந்த கார்த்தியுடைய 2வது மனைவின்னு சொல்றாங்க. அவங்க மீது மோகன் மீது என் கூடயே சேர்ந்து தேடி அவங்க தான் டைவர்ட் பண்ணாங்க. என் பையன் வந்து அந்த மின்கம்பத்து கிட்ட இருந்து பார்த்தேன்னு சொல்றான். என் பையன் சொல்றான் இந்த மாதிரி அவர் தான் அந்த மாமா கூட்டிட்டு போனாரு, வாங்கி கொடுத்தாரு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம். பட் இவன் வந்து ஒரு தாத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னும், இன்னொன்று வந்து அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க மீதும் அவங்களும் இது குழந்தையா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு புறம் இருக்கும். 4வது, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது 3-4 வருடத்திற்கு முன்னாடி வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு இந்த மாதிரி பழக்கத்தின் அடிப்படையில். ஆனா வந்துட்டு என்னுடைய கணவர் வந்து எனக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, இன்னைய வரைக்கும் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். எனக்கு நீதி வேணும், நிதி வேண்டாம், அவர் 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு வந்து நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் உலகமெங்கும் மே 28 முதல்